ஒரு குடும்பத்தில் 5 விஷ பாட்டில்கள் அவர்களோடு கூட பிரயாணம் செய்வதை அநேகர் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. There is a 5 bottle of poison each and every family. அதில் ஏதாவது ஒன்றை யாராவது கணவன் அல்லது மனைவி இவர்களில் யாராவது ஒருவர் அதை ஓபன் பண்ணாங்க அப்படின்னா அவர்கள் அந்த குடும்பத்தை சுடுகாடாய் மாற்றி விடுகிறார்கள். முதலாவது விஷ பாட்டில் எது என்று நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கணவனோ அல்லது மனைவியோ வேறு ஒரு பெண்ணை குறித்து இல்லை வேறு ஒரு ஆணை குறித்து அவர்கள் மனதில் சஞ்சலத்தை ஏற்படுகிற ஒரு இச்சையை கொண்டு வருகிற பார்வையோடு அவர்களை பார்க்கும் பொழுது முதல் அந்த விஷ பாட்டிலை அவர்கள் திறக்கிறார்கள். அது அந்த குடும்பத்தை சுடுகாடாய் மாற்றிவிடுகிறது. இரண்டாவது விஷ பாட்டில் எது என்று பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை சாட்டிஸ்ஃபை செய்வதற்காக கடன் வாங்கி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் தவிர்த்து அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுவதற்காக கடன் வாங்கி அந்த கடனுக்குள்ள தன் குடும்பத்தை புகுத்தும் பொழுது அவர்கள் இரண்டாவது விஷ பாட்டிலை திறக்கிறார்கள். அது அந்த குடும்பத்தை சுடுகாடாய் மாற்றி விடுகிறது. நீ எவ்வளவு பேர் இதை நீங்க ஏற்றுக்கொள்கிறோளோ இல்லையோ, இதுதான் நிதர்சனம், இதுதான் ரியாலிட்டி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம். மூன்றாவது ஒரு விஷ பாட்டில் உங்களோடு கூட பிரயாணம் பண்ணுகிறது. அது எது என்று சொன்னால், கணவன் மனைவியை குறித்து மற்றவர்களிடம் தவறாக பேசுவது, குறை சொல்வது. அதுபோலவே மனைவி கணவனை குறித்து மற்றவர்களிடம் தவறாக பேசுவது, குறை சொல்வது. இது இன்னும் அதிகமாய் பேசலாம், ஆனால் நேரம் இல்லாதனாலே நான் சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இது குடும்பத்தை சுடுகாடாய் மாற்றிவிடும். நான்காவது காரியம், உண்மைகளை மறைப்பது. கணவன் மனைவியிடம் நடந்த உண்மையை மறைப்பது. மனைவி கணவனிடமும் கணவன் மனைவியிடமும் சில உண்மைகளை மறைத்து முக்கியமான காரியங்களை மறைக்கிற போது அந்த ஒரு நாள் அந்த உண்மை வெளியே தெரிய வருகிற பொழுது அந்த குடும்பம் சுடுகாடாய் மாறிவிடுகிறது. ஐந்தாவதாக, பிள்ளைகளுக்கு தகப்பனை குறித்து குறை சொல்வது. உன்னுடைய டேடி சரியில்லை, உன் டேடி எதுவுமே செய்யறது கிடையாது, உன்னுடைய மம்மி சரியில்லை, மம்மி உனக்காக எதுவுமே செய்வது கிடையாது. அப்படி அநேக காரியங்களை ஒருவர் மீது ஒருவர் பிள்ளைகளிடம் குறை சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் குடும்பத்திற்காய் அவங்க ஒரு பொழுதுமே நிற்பது கிடையவே கிடையாது. ஆகவேதான் இவை எல்லாமே பிசாசுவன் ஒரு குடும்பத்துல அவன் பெருமையை கொண்டு வந்து விதைத்து இந்த காரியங்கள்லாம் செய்கிறவனா இருக்கிறான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நீங்க மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அவன் இயேசு கிறிஸ்துவை கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாக்கி சாப்பிடு. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ மேலிருந்து கீழே குதி, தேவதூதரிலிருந்து உன்னை பிடித்து. இப்படி அவன் வேதத்தில் இருக்கிற காரியங்களை சொல்லி அவரை ஏமாற்றும்படியாய் வஞ்சிக்கும்படியாய் அவரை டெம்ப்ட் பண்றான். ஆனால் தேவன் அவனை வசனத்தினாலே அவனை அடிக்கிறார். குடும்பத்திலையும் வேத வசனங்கள் வழியாய் நாம் ஒருவர் தேற்றுகிறவராய் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். பி கேர்ஃபுல் அபவுட் த 5 bottle of poisons. யாரும் இதை திறப்பதற்கு நீங்க முயற்சி செய்யாதீங்க, அது உங்கள் குடும்பத்தை பாதித்து விடும். God bless you. God bless you.